நீட் தேர்வுக்கும் தமிழக சட்டப்பேரவையில் அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு சட்டம் போலவே நீட் சட்டமும் தடையின்றி பயணம் செய்து மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று வெற்றி பெறுமா என்பது இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. இதற்கு பதில் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. MBBS, பல் மருத்துவம், மருத்துவ உயர்கல்வி போன்ற படிப்புகளுக்கு அகில இந்திய அளவில் பொது நுழைவுத் தேர்வு கடந்த 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நுழைவுத் தேர்வு முறைக்கு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் அனுமதி அளித்து 5 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த ஆண்டே நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட நிலையில் தமிழகம் மட்டும் ஓராண்டுக்கு விலக்கு பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் வரும் கல்வியாண்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு கட்டாயமாகிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு சட்டம் போல தமிழக சட்டப்பேரவையில் இன்று சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டு சட்டம் போலவே நீட் சட்டமும் தடையின்றி பயணம் செய்து மத்திய அரசின் ஒப்புதலை வெற்றி பெறுமா என்பது இப்போதைய $1 மில்லியன் கேள்வி. நீட் தேர்வால் தமிழகத்தில் உள்ள உயர் மருத்துவ கல்விக்கான இடங்கள் பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவ கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அண்மையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்களை அகில இந்திய அளவில் திறந்த போட்டிக்கு விட வேண்டும் சொல்லி அறிவித்திருக்கிறது, உத்தரவு போட்டிருக்கிறது. இந்தியா, அதாவது உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி என்று சொன்னால் DM, MCH என்ற படிப்புகள், MS, MD படித்துவிட்டு அதற்கு மேல் படிக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு. இதய மருத்துவம், இதய அறுவை சிகிச்சை, மூளை நரம்பியல் மருத்துவம், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சைகளாகும். இந்த மருத்துவ சிகிச்சைகளான படிப்புகளுக்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே 192 இடங்கள் இருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் 192 இடம் இல்லை. 10 ஸ்டேட்டில் ஒரு சீட்டு கூட கிடையாது. 10 ஸ்டேட்டில் சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 192 இடங்களையும் ஆல் இண்டியா லெவலில் ஓப்பனாக விட வேண்டும், தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை ஆல் இண்டியா லெவலில் ஓப்பனாக விட வேண்டும் சொல்லி இன்றைக்கு உயர் சிறப்பு மருத்துவர்களையும் நீட் நுழைவுத் தேர்வை பூத்திருக்கிறார்கள். 192 சீட்டும் ஆல் இண்டியா லெவலில் பகிரங்க போட்டி விடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக மருத்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள், தமிழக அரசு மருத்துவமனைகள் பாதிக்கப்படும். மத்திய அரசு நடத்தக்கூடிய நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு கொண்டு வருவதற்காக தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இந்த சட்டத்திற்கு உடனடியாக குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்க வேண்டும். குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசு உடனடியாக தன்னுடைய பரிந்துரையை வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு சட்ட முன்வடிவோடு நீட் தேர்வு சட்டமும் வரைவை ஒப்பிட முடியாது என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது சட்டம் செல்லுபடியாகுமா, நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன்னா இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதாவது ரெபக்னன்சின்னு பேர், முரண்பாடு வருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஆக்ட், MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் என்ட்ரி 66 ஆஃப் லிஸ்ட் 1 சொல்லுவாங்க. அந்த யூனியன் லிஸ்ட்டில் தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம கன்கரண்ட் பவரில் லிஸ்ட் 3ல் உள்ள என்ட்ரி 25 அடிப்படையில் இந்த நம்ம சட்டத்தை கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தாலும் நம்ம தமிழ்நாடு இந்த சட்ட வடிவத்திற்கு நம்ம பிரசிடெண்ட்டோட அசன்ட் வாங்கிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதலோட பிரசிடெண்ட்டோட அசன்ட் வாங்கிட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் இந்த சட்டமும் பார்லிமெண்ட்ரி சட்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும். அதன் அடிப்படையில் இந்த சட்டம் முழு சட்டமாக செயல்படும். அதை நாளைக்கு அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் அதை நீதிமன்றம் நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த சட்ட வடிவம் தற்பொழுது தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வந்தாலும் அது பிரசிடென்ட் அசன்ட் வாங்க வேண்டியது என்பது முக்கியமான விஷயம். ஜல்லிக்கட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஆதரவாக இருந்த நிலையில் நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வை எதிர்ப்பதில் தமிழகத்தில் ஒற்றுமையை பார்க்க முடியவில்லை. பெரும்பாலான தனியார் பள்ளி கல்லூரிகள் நீட் தேர்வை வரவேற்கின்றன. அது மட்டுமல்ல, மருத்துவரும் தமிழக பாஜக தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நீட் தேர்வு அவசியம் என்கிறார். இன்று மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நீட். கிராமப்புற மாணவர்கள் கூட சரியாக திறமையாக படித்தால்
தனியார் மருத்துவக் கல்லூரி கூட இந்த நீட் தேர்வில் தேர்வு எழுதினவர்களைத்தான் சேர்க்க முடியும், பணம் கொடுப்பவர்களை மட்டுமல்ல. நீட் தேர்வில் தேர்வு பெற்றால் கிராமப்புற மாணவனாக இருந்தாலும் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஓங்கி குரல் எடுப்பவர்கள் எல்லாம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறார்களே தவிர கிராமப்புற மாணவர்களுக்காக குரல் எழுப்பவில்லை. இன்று நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் சமமான கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது கொடுக்கப்பட வேண்டும். தமிழக மாணவர்களுக்கு சமமான கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். ஆக நீட் தேர்வை சந்திக்க 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 இவர்களையும் பலம் பொருந்தியவர்களாக மாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. நீட் தேர்வுக்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வடிவு மாணவர்கள் மீதுள்ள அக்கறையா அல்லது வெறும் அரசியலா என்பது பொறுத்திருந்தால் தெரிந்துவிடும். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட உள்ளது என்பதை முதலில் அதாவது கடந்த 27ஆம் தேதியே தந்தி டிவி செய்தியாக ஒளிபரப்பியது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கைக்கு நீட் எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கான சட்ட முன்வரைவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டமும் கல்வியும் வழங்கப்படாத நிலையில் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு நடத்தப்படக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்காக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பதற்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து அவர் பாராட்டு தெரிவித்தார்.